ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங் எந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறது சுத்தமாக நானும் என்னோட ஹஸ்பண்டும் கட் பண்ணியாச்சு. என்னோட பேபிக்கு மட்டும் மில்க் ஆற்றி கொடுத்துருவோம். இன்னைக்கு மார்னிங் தேங்காய் பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எம்டி ஸ்டொமக்கில் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால நானும் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பேபிக்குமே தேங்காய் பால் தான் நான் கொடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கருப்பு உளுந்தும் அரைச்சி பவுடராக வச்சிருக்கேன். அதை வந்துட்டு கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு புலாவும் அதுக்கு சைடிஷாக எக்கும் தான். அது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப சைடில் இன்னொரு பக்கம் கேழ்வரகு இட்லி தோசை மாவுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டேன். புலாவுக்கு வந்து பாஸ்மதி அரிசியில தான் பண்ணேன். பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணேன். இந்த கஞ்சியோட வெங்காயம் உப்பு போட்டு சாப்பிடலாம், இல்லைனா நாட்டு சக்கரை வெல்லம் பனங்கள் கண்டு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இந்த கருப்பு கவுனி கருப்பு உளுந்து குடிக்கிறதுனால முட்டி வலி இடுப்பு வலி எல்லாமே கியூர் ஆகும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை குடிக்கலாம், வெயிட் லாஸும் ஆகும். ஒரு 11:30 ஆப்பிள் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நானும் என்னோட பையனும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சும் சாப்பிட்டாச்சு.